ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க சொல்ல போகிறேன். நம்ம ப்ளவுஸ் தைக்கும்போது நம்ம வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டில் கொக்கிப்பட்டி வீப்பட்டி தைப்போம்லாம். இதில் வந்து நம்ம வந்து கொக்கிப்பட்டி தைக்கிறதுக்கு 1.25 இன்ச்சு துணி வந்து நம்ம கிராஸ் துணி எடுத்து கிராஸ் பீஸ் நம்ம வந்து கட் பண்ணி ஜாயிண்ட் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரெயிட் கட்டில் நம்ம 1.25 இன்ச்சு வச்சு தைக்கிறதுக்கும் கிராஸ் பீஸ் வச்சு 1.25 இன்ச்சு தைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதே வந்து நம்ம கிராஸ் பீஸ் வச்சு தைச்சோம் அப்படின்னா அந்த கொக்கிப்பட்டி மட்டும் வீப்பட்டியை நான் சொல்லலை, வீப்பட்டி ஸ்ட்ரெயிட் கட்டு தான் வைக்கணும். கொக்கி துணியை மட்டும் நம்ம 1.25 இன்ச்சில் நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி நம்ம ஜாயிண்ட் பண்ணும்போது நம்ம ப்ளவுஸ்லாம் ஃபினிஷ் பண்ண பிறகு நம்ம மாட்டுவோம்லாம் கொக்கி. அப்படி மாட்டும்போது நம்ம செஸ்ட்டு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம செஸ்ட்டு சைஸ் கொக்கி மாட்டும்போது ஒரு மேடு மாதிரி இருக்கும்ல, அந்த மேடு பக்கம் நம்ம வந்து கொக்கியில் ஒரு கிராஸ் துணி வச்சு தைக்கும்போது அது வந்து தைச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங் லுக்கு கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடி தெரியும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மோர் டிப்ஸ்க்கு நான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.